ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசோட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கான வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 8/8/2024 இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை செயல்பட்டுக்கிட்டு வர்ற இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் கிட்டத்தட்ட 350க்கும் மேலான ப்ராடக்ட்ஸ், அதாவது மிலிட்ரி ரேடார்ஸ், நேவல் சிஸ்டம், எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ், வெப்பன் அண்ட் ஃபயர் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் அண்ட் அன்மேனடு சிஸ்டம், எலக்ட்ரானிக் வால்வேர், டேங்க் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ்னு கிட்டத்தட்ட 350 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் 1 அப்படின்ற வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 நம்பர்ஸுக்கான வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 11 வேகன்சிஸில் அவங்க ரிசர்வேஷனும் அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஆர் கேட்டகரிக்கு 1 நம்பரு, ஓபிசிக்கு 6 நம்பரும், எஸ்சிக்கு 3 நம்பரும், எஸ்டி பீப்புளுக்கு 1 நம்பரும், டோட்டலாக 11 நம்பர் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக்கில் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் 55% ஆஃப் மார்க்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த டிபார்ட்மெண்ட்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் இல்லைனா அது ஓரியன்டாக வர டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது C++, ஜாவா, SW டெஸ்டிங், SW டாக்குமெண்டேஷன், பைத்தான் இதில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு தான் இருக்கணும். அதுவும் 1/6/2024 வரையும் அவங்களோட ஏஜ் 32 வயசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பேசிக்கில் தான் ஃபில் பண்ணுறாங்க. இருந்தாலும் டெம்பரவரி பேசிக்காக இருந்தாலும் 4 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரையும் ஒர்க்கிங் நமக்கு கம்பல்சரி கொடுப்பாங்க. இந்த 4 இயர்ஸ் ஒர்க்கிங் பீரியடில் எவ்ரி 1 இயருக்கு நம்மளுடைய சேலரி ஹைக் ஆகிக்கிட்டே போகும். அதாவது ஃபஸ்ட் இயர் நமக்கு சேலரி கன்சாலிடேட்டட் பேவாக 40,000, செகண்ட் இயர் 45,000, தேர்ட் இயர் 50,000, ஃபோர்த் இயர் 55,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏரியா அலவுன்ஸ் 10% பெர் மந்த்துக்கு கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெர் இயருக்கு 12,000 ரூபா, அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அட்டையர் அலவுன்ஸ், ஸ்ட்ரெச்சிங் சார்ஜஸ், ஃபுட்வேர் அலவுன்ஸ்னு சொல்லி வருஷத்துக்கு 12,000 ரூபா எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸாக கொடுத்துட்றாங்க. இந்த ஜாப் வேகன்சிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிசி பீப்புளுக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 5 வருஷமும், பிடபிள்யூபிடி மினிமம் 40% டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க கம்பல்சரி எந்த ஒரு சப்ஜெக்டுக்காக நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி இதில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி இன்ஜினியரிங், இதிலெல்லாம் டிபார்ட்மெண்ட்லலாம் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. AICTE UGC அப்ரூவ்டு காலேஜில் தான் இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் தான், ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்க, EWS பீப்புள், OBC பீப்புளெலாம் 55% ஆஃப் மார்க்கில் எடுத்துருந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி SC ST PWPD பீப்புளுக்கு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கேட்டிருக்காங்களோ அது இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிளான கேண்டிடேட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 85 மார்க்கு ரிட்டன் டெஸ்ட்டும் 15 மார்க் இன்டர்வியூக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். டோட்டலாக 100 மார்க்ஸில் 1:5 ரேஷியோவில் மெரிட் லிஸ்ட்டில் ஆளுகளை செலக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு இமெயில் மூலமா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, ஃபைனல் செலெக்ஷன் இந்த டீட்டெயில்ஸை பூரா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ணுற முறை பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ஃபார்மட், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸை அது கூட அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி வச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வர்ற 23
ஆகஸ்ட் 2024க்குள்ளே நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸை அனுப்பிச்சிடணும். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் தப்பான டாக்குமெண்ட்ஸையோ இல்லை தவறான இன்ஃபர்மேஷனையோ இல்லை வேறு ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலோ அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் கம்பல்சரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 472 ரூபா, அதாவது 400 + 18% ஜிஎஸ்டியோட 472 ரூபா நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST PWPD பீப்புளுக்கு இதில் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஒன்ஸ் நம்ம பே பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அதாவது செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட்ஸை என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பியை செல்ஃப் அட்டாச்சோட, அதாவது நீங்கள் சைன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கான ஒரு பர்சனல் இமெயில் ஐடியும் அவங்களுக்கான காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான வெப்சைட் அட்ரஸையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவங்களோட வெப்சைட் அட்ரஸ்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கான டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேகன்சிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.